Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Rasulil Karim wa ala alihi wa sahbihi ajma'in. சலாமா சொசைட்டி நடத்தி வரும் அல் குர்ஆன் கூடும் இறை நம்பிக்கைகள் என்ற தொடரின் 3வது நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது. கலா கதரும் மனித முயற்சியும் என்ற தலைப்பில் ஷேக் ரயீசுல் இஸ்லாம் அவர்கள் இன்று எம்முன் இந்த நிகழ்ச்சியை நடத்துள்ளார். இப்போது நாங்கள் அவரை வேண்டிக் அழைக்கிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹர்ரம் மாதத்தின் இந்த சிறப்பான நாட்களிலே உங்களை இவ்வாறான ஒரு தலைப்பிலே சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சலாமா சொசைட்டி நடாத்தி வருகின்ற நிகழ்ச்சி தொடரிலே அவர்கள் அல் குர்ஆன் கூறும் நம்பிக்கைகள் என்ற அந்த தலைப்பிலே கலாக்கதிரும் மனித முயற்சியும் என்ற தலைப்பிலே இந்திய நிகழ்ச்சி ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். அந்த விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அது தொடர்பாக தெளிவை உங்களோடு நான் கலந்து ஆலோசிக்க நாடுகிறேன். அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் அதற்காக துணை புரிவானாக என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே கலாக்கதிர் என்பது சிறிது நுணுக்கமாக அவதானித்து விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பாக காணப்படுகிறது. அந்த வகையிலே நான் முதலாவது வேண்டிக் கொள்கின்ற ஒரு விடயம், இந்த தலைப்பை முழுமையாக கேட்டுவிட்டு முடிவுக்கு வரும்படி வேண்டிக் கொள்கின்றேன். ஏனென்றால் அதன் ஒரு பகுதியை நாங்கள் விளங்கிக் கொண்டு இன்னொரு பகுதியை நாங்கள் அதாவது கேட்டுவிட்டு அடுத்த பகுதியை நாங்கள் கேட்காமல் விடும் போது அது பூரணப்படாமல் இருக்கின்ற அல்லது நாங்கள் முழுமையான தெளிவை பெறாமல் போகின்ற ஒரு சூழல் உருவாகலாம். அந்த வகையிலே நாங்கள் இந்த தலைப்பை முழுமையாக விளங்கிக் கொள்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹு தாலா எனக்கு அந்த தெளிவை வழங்குவதற்கான சக்தியையும் ஆற்றலையும் தரவேன் பிரார்த்திப்பதோடு அதனை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கும் அல்லாஹு தாலா துணை புரிய வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எங்களோட வாழ்க்கையில அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த கதர் என்று சொல். ஏதாவது நடந்துவிட்டால் அல்லாஹுடைய கதர் என்று சொல்லுவோம். எனவே எமது வாழ்க்கையில எமது செயற்பாடுகளோடு பின்னி பிணைந்த ஒரு நம்பிக்கையாக இந்த கபா கதர் பற்றிய நம்பிக்கை காணப்படுகிறது. நாங்கள் கட்டாயமாக ஈமான் கொள்கின்ற விடயங்களிலே 6வது விடயமாக வல்கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, எல்லா நன்மைகளும் தீமைகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்றன என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் சொல்கிறோம். அந்த விடயத்தை இந்த கலாக்கதர் தொடர்பாக நம்புவதானது ஒரு கடமையான விடயம். யார் அதனை ஈமான் கொள்ளவில்லையோ அவர் தனது ஈமானை பூர்ணப்படுத்தவில்லை என்று அர்த்தமாகும். அந்த வகையிலே எமது ஈமானை நாங்கள் பூர்ணப்படுத்திக் கொள்வதாக இருந்தால் இது மிக தெளிவாக விளங்கி அதனை நாங்கள் ஈமான் கொள்வது கட்டாயமாக இருக்கிறது. தலைப்புக்கு நாங்கள் வர முன்னால் தலைப்பை எடுத்துக்கொண்டால் கலாக்கதிரும் மனித முயற்சியும் என்ற தலைப்பு தந்திருக்கிறார்கள். உண்மையிலே கலாக்கதிரோடு மிகவும் நேரடியாக தொடர்படக்கூடிய விடயம்தான் மனிதனது முயற்சிகள் என்ற விடயம். மனித முயற்சி என்பது இந்த கலாக்கதிர் நம்பிக்கையோடு பின்னி பிணைந்த மிக நேரடியாகவே தொடர்படுகின்ற விடயம் என்ற வகையிலே அந்த தலைப்பை நாங்கள் அந்த தலைப்புக்குள்ளே நின்று இந்த விடயத்தை நாங்கள் முயற்சிப்போம். கதா என்றால் என்ன, கதிர் என்றால் என்ன என்பது மொழி விளக்கங்கள் காணப்படுகின்றன. நான் விரிவாக அவற்றை விளக்கவில்லை, சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கிறேன். கதா என்று சொன்னால்
ஒரு விடயத்திலே தீர்ப்பு கொடுத்தல், ஹுக்கும் தீர்ப்பு கொடுத்தல், அதே போல ஒரு விடயத்தை நிறைவேற்றுதல், அதே போல காதி என்பவர், அதாவது ஒரு நீதவான் மேற்கொள்கின்ற நீதி வழங்குகின்ற செயற்பாடு, அதற்கும் கதா என்று சொல்வார்கள். ஒன்றை திறம்பட செய்வது இத்கான் என்ற விடயத்தையும் அல் கதா என்ற அந்த கருத்து உள்ளடக்கி இருக்கிறது. அதே போல கதரை பொறுத்தவரையிலே கதர் என்று சொன்னால் ஒன்றை வரையறுத்தல், நிர்ணயித்தல், அதாவது ஒன்றுடைய அளவை அல்லது காலத்தை இவ்வாறு ஒன்றை நிர்ணயித்தல், அளவிடுதல் என்ற அந்த கருத்துக்களை கொண்டதாகவும் கதர் என்ற சொல் காணப்படுகிறது. கதா கதர் என்று நாங்கள் சொல்வது எமது நம்பிக்கை கோட்பாட்டிலே நாங்கள் கதா கதர் என்று சொல்கின்ற விடயம் இரண்டு விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது என்பதை நாங்கள் அல் குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து விளங்கிக் கொள்ளலாம். அதாவது அனைத்து நன்மைகளும் தீமை, நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம், இந்த அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கிறது, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தே நடக்கிறது என்பதனை நாங்கள் நம்புவது இந்த கதா கதர் பற்றிய நம்பிக்கையின் முதலாவது அம்சம். இரண்டாவது பகுதி, மனிதன் செயற்சுதந்திரம் வழங்கப்பட்ட ஒருவனாக இருக்கிறான். அந்த வகையிலே அவனது செயற்பாடுகளுக்கெல்லாம் அவன் தான் பொறுப்பு கூற வேண்டும், அவன் பொறுப்புதாரியாக இருக்கிறான் என்ற அந்த இரண்டையும் நாங்கள் இணைத்துத்தான் கதா கதர் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் பூர்ணப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த வகையிலே கதா கதரை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு இந்த மூன்று சொற்களை பொதுவாக குறிப்பிடுவார்கள். இல்முல்லாஹ், அல்லாஹ்வின் அறிவு; குத்ரத்துல்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய சக்தியும் வல்லமை; மூன்றாவது இராதத்துல்லாஹ், அல்லாஹ்வின் நாட்டம். இந்த மூன்று சொற்கள் இந்த தலைப்பை பேசும் போது பயன்படுத்தப்படக்கூடிய முக்கியமான மூன்று சொற்கள். அல்லாஹு தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே இந்த பிரபஞ்சம், அதன் ஆயுள், அதே போல அதில் வாழ்கின்ற உயிரினங்கள், ஒவ்வொரு மனிதனதும் பிறப்பும் இறப்பும், அவனது ரிஸ்க்கும் அவனது செயற்பாடுகளும் என்று அனைத்தையும் அல்லாஹு தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே எழுதி வைத்திருக்கிறான். அது அல்லாஹு தஆலாவுடைய அறிவை சுட்டிக்காட்டக்கூடியதாக, பறைசாற்றக்கூடியதாக காணப்படுகிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலாவின் அறிவு எல்லையற்றது. அவன் முற்காலத்தையும் அறிந்தவன். பல 100 வருடங்களுக்கு பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும், பல கோடி வருடங்களுக்கு பின்னால் என்ன நடக்கப் போகின்ற என்ற அறிவும் அல்லாஹு தஆலா வசம் காணப்படுகிறது என்ற அந்த நம்பிக்கை எம்மிடம் ஒரு மோமினை பொறுத்தவரை காணப்படும். அந்த வகையிலே அல்லாஹு தஆலா எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்ற சிறு சிறு விடயங்கள் பற்றி கூட அறிந்தவனாக காணப்படுகிறான். தற்போது நடக்கின்ற, தற்காலத்தில் நடக்கின்ற, நிகழ்காலத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களின் பற்றியும் அறிவு கொண்டவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். நாங்கள் இது தொடர்பாக நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இந்த மரங்கள் இலை விழுகின்ற ஒவ்வொரு இலையை கூட அல்லாஹ்வின் கணிப்பீட்டில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்று அல் குர்ஆன் சொல்ற வசனத்தை பார்ப்போம். இது நிகழ்கால அல்லாஹு தஆலா அறிவை சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்ப்போம். அதே போல எதிர்காலத்திலே அல்லாஹு தஆலா என்ன நடக்கப் போகுது என்பதை பற்றிய அல்லாஹ்வின் அறிவும், அதனைத்தான் நாங்கள் இங்கே கதா கதரிலே இல்முல்லாஹ் என்பதன் ஊடாக நாங்கள் கருத்து. அந்த வகையிலே அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே அவன் படைத்த இந்த படைப்புகள், ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்கிறான், அவனுடைய செயற்பாடு, அவனுடைய நன்மையான விடயங்கள், தீமையான விடங்கள், அவன் சுவர்க்கத்துக்கு போகப் போகிறானா, நரகத்துக்கு போகப் போகின்றானா என்றெல்லாம் அல்லாஹு தஆலா அவனது அறிவை வைத்து தீர்மானித்து வைத்திருக்கிறான். அந்த அறிவை வைத்து அல்லாஹு தஆலா லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே எழுதி வைத்திருக்கிறான். இங்கே நாங்கள் இந்த சொல்லோடு அடுத்த சொல்லை பார்ப்போம். இராதத்துல்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் என்பது. அல்லாஹு தஆலா இல்ம் என்பது அல்லாஹ்வின் அறிவு, இராதா என்பது அல்லாஹ்வின் நாட்டம், அல்லாஹ் தஆலா விரும்புவது, அல்லாஹ் செய்வதற்கு தீர்மானித்த நாடின் ஒரு விடயம்.
இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. அல்லாஹு தாலா ஒன்று நடக்க வேண்டும் என்றிருந்தால் அதற்கான அந்த கட்டளையை இடுவது மாத்திரமே போதுமானது, நடந்துவிடும். அந்த சக்தி அல்லாஹு தாலாவிடம் இருக்கிறது. அந்த அல்லாஹு தாலா அந்த சக்தியை தன்னகத்தை கொண்டவனாக இருக்கிறான். அந்த நாட்டம் எதிலும் அல்லாஹு தாலா நாட்டம் எதிலும் செயற்படுத்தப்பட முடியும். ஆனால் இல்ம் என்பது சொல்வது ஒன்று நடக்கும், அது பற்றிய அறிவை குறிக்கும். அங்கே அல்லாஹு தாலாவின் நாட்டம் அங்கே தலையிட மாட்டார். அல்லாஹின் நாட்டம் அங்கே தலையீடு அங்கே காணப்பட மாட்டார். இதனைத்தான் நாங்கள் நாட்டத்தையும் அறிவையும் வித்தியாசப்படுத்தி சொல்வோம். எனக்கு இதனை நாங்கள் சில உதாரணங்கள் ஊடாகத்தான் புரிந்து கொள்வது இலகுவாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஏனென்றால் உதாரணமாக இதற்கு அதிகமாக அதாவது எல்மை பற்றி சொல்லும் போது இலகுவாக சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் இருக்கிறது. ஒரு ஆசிரியர் நீண்ட காலமாக சில மாணவர்களுக்கு கற்பித்து வருகிறார். அந்த மாணவர்களது ஏற்றத்தாழ்வுகள், எவ்வளவு தூரம் அவர் விளங்கிக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார், எவ்வளவு தூரம் அழகாக பதில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், ஒன்றை விளங்கிக் கொள்ளக்கூடியவர், அல்லது கேள்விக்கு எவ்வளவு தரமாக விடை எழுதக்கூடியவராக இருப்பார், விடயதானத்தை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்றெல்லாம் நீண்ட கால பரிச்சயம் அந்த மாணவர்களை பற்றி இந்த ஆசிரியரிடம் இருக்கு. இப்போது அவர்கள் முகம் கொடுக்க போற ஒரு பரீட்சையை பற்றி ஆசிரியர் ஒரு தாளிலே ஒரு எதிர்வரவு கூரை எழுதி வைக்கிறார். என்ன, 10 மாணவர்களிலே இன்னார் இன்ன அடைவு பெருமானங்களை பெறுவார்கள், இன்னார் இன்ன அடைவு பெருமானங்களை பெறுவார்கள், சிலர் சிறப்பு சித்திகளை பெறுவார்கள், இன்னும் சிலரை சொல்லி இவர்கள் ஃபெயில் ஆகி விடுவார்கள், சித்தி அடைய மாட்டார்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள். இப்போது அந்த மாணவர்கள் அதன் பின்னால் போய் பரீட்சையை எழுதுகிறார்கள். பேப்பர்கள் திருத்தப்பட்டு, விடைத்தாள்கள் திருத்தப்பட்டு, புள்ளிகளும் வந்துவிடுது. ஆசிரியர் என்ன வகையில் எழுதி வைத்திருந்தாரோ அதே ரிசல்ட்ஸ் அவர்களுக்கு வருகிறது என்றால், இந்த ஆசிரியருக்கு அந்த மாணவர்கள் பற்றிய ஒரு நல்ல ரீடிங், அவர்களை பற்றிய ஒரு நல்ல ஒரு அறிவு காணப்பட்டது என்பதை நாங்கள் காணோம். ஆசிரியர் எழுதி வைத்தது மாணவர்களுக்கு தெரியாது. ஆசிரியர் என்ன எழுதி வைத்தார் என்பது பரீட்சைக்கு போக முன்பு அந்த மாணவர்களுக்கு தெரியாது. ரிசல்ட்ஸ் வந்த பிறகு வைத்து பார்க்கும் போது, இரண்டை ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் விளங்குகிறது ஆசிரியர் எழுதியதும் கிடைத்த பெறுபெறும் ஒன்று. இப்படித்தான் அல்லாஹு தாலாவின் அறிவை, இல்மை இதனோடு ஒப்பிடுவார்கள். எனவே இங்கே ஆசிரியரது அறிவு அவரது காரணமாகத்தான் அவர் எழுதி வைத்தார். ஆசிரியர் எழுதி வைத்ததற்காக வேண்டி அந்த மாணவர்கள் பாஸ் ஆகவும் இல்லை, ஃபெயிலாகவும் இல்லை. இதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்வோம். இதே போல அல்லாஹு தாலா ஒரு மனிதன், இந்த உலகத்தை பற்றி, இந்த உலகத்தின் இயக்கத்தை பற்றி, அதில் வாழ்கின்ற மனிதர்களை, உயிரினங்களை பற்றி எல்லாம் அல்லாஹு தாலா லௌஹுல் மஹ்ஃபூலில் எழுதி வைத்திருக்கிறான். எழுதி வைத்திருப்பது என்பது அல்லாஹ்வின் அறிவை. ஆனால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் அல்லாஹு தாலா எழுதி வைத்தது தானா என்று கேட்கும் போது இந்த ஆசிரியரும் மாணவர்களுக்கும் பரீட்சைக்கும் பெறுபேறுகளுக்கும் இடையான தொடர்பைத்தான் நாங்கள் இங்கே தொடர்புபடுத்தி பார்ப்போம். அந்த வகையிலே அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வின் நாட்டம் நிறைவேறும். ஆனால் சாதாரணமாக மனித செயற்பாடுகளிலே அல்லாஹு தாலா மனித செயற்சுதந்திரத்துக்கு உட்பட்ட பகுதியை மனிதனுக்கு செயற்சுதந்திரத்துக்கு விட்டு விடுகிறார். அங்கே அல்லாஹு தாலா அவனது நாட்டத்தை கொண்டு வந்து திணிப்பதில்லை. மனிதர்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்து தான் வைத்து. ஆனால் அல்லாஹு தாலாவின் அறிவின்படி இந்த மனிதன் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற செயற்சுதந்திரத்தின் போது இப்படித்தான் நடந்து கொள்வான் என்ற விடயம் அல்லாஹ்வின் அறிவுக்குட்பட்ட வகையில் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அடுத்ததாக குதுரத்துல்லா என்ற சொல், அல்லாஹு தாலாவின் சக்தி, ஆற்றல். அல்லாஹ் நாடினால் இந்த மனித செயற்பாட்டை அல்லது ஒரு நிகழ்வை அல்லாஹ் நாடினால் நடாத்த முடியும், இல்லாவிட்டால் அதனை
நிறுத்தி மாற்றவும் முடியும். இது கலாக்கதிரை பொறுத்தவரையிலே உள்வாங்குகின்ற உள்ளடங்குகின்ற ஒரு வழி. இதற்கான சில உதாரணங்களை நாங்கள் பின்னால் பார்ப்போம். அப்போதுதான் அதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. எனவே அல்லாஹு தாலாவின் அறிவின் காரணமாக அல்லாஹு தாலா அறிவை வைத்து லவ்வுல் மஹ்ஃபூலில் எழுதி வைத்திருக்கிறான். அவன் மனிதனுக்கு செயற்சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறான். எனவே அவனுடைய செயற்சுதந்திரத்துக்குட்பட்ட பகுதியிலே அல்லாஹு தாலா தலையீடு செய்வதில்லை என்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். ஆனா நாங்கள் ஒரு விஷயத்தை சொன்னோம், நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் வருகிறது என்று சொல்லும் போது நடக்கின்ற நன்மைகள் தீமைகள் எல்லாம் அல்லாஹ்வின் அறிவுக்குட்பட்டது என்பதை நாங்கள் முதலாவது விளங்கிக் அதே போல மனித செயற்பாடுகளையும் உலகத்தின் மனிதர் செயற்பாடும் அடுத்தது மனிதனது வாழ்வும் உலகத்தின் செயற்பாடுகளையும் பார்க்கும் போது அதனை இரண்டாக பிரித்து எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். ஒன்று செயற்சுதந்திரம் வழங்கப்பட்ட பகுதி, செயற்சுதந்திரம் வழங்கப்படாத பகுதி என்று இரண்டு பகுதிகள் காணப்படும். இதை முசையர் முஹையர் என்று அந்த அமாலத்தில் ரெண்டா பிரிப்பாங்க. எங்களுக்கு தெரியும், நாங்க விரும்பினாலும் எங்களுக்கு சுதந்திரம் இல்லாத, நாங்க விரும்பினாலும் செய்ய முடியாத சில விஷயங்களுக்கு அப்படித்தான் நடந்தது. உதாரணமாக, நாங்கள் ஆணாக பிறக்கணுமா பெண்ணாக பிறக்கணுமா, எந்த நாட்டில் நாங்கள் எந்த பூமியில பிறக்கணும், எந்த தாய் தந்தையருக்கு நாங்கள் பிள்ளையாக பிறக்கணும் என்றெல்லாம் எந்த சுதந்திரமும் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தீர்மானித்து வைத்து, இது அல்லாஹ்வின் நாட்டம். நான் வெள்ளையா இருக்கணுமா கருப்பா இருக்கணுமா, நான் உயரமா இருக்கணுமா குள்ளமா இருக்கணுமா, நான் கொளுத்திருக்கணுமா மெலிந்திருக்கணுமா, இது அல்லாஹ் தஆலா. இதிலே சுதந்திரம். நான் எவ்வளவு காலம் உயிர் வாழணும், என்ற ரிஸ்கின் அளவு என்ன, இதெல்லாம் எங்களால் தீர்மானிக்க அல்லாஹ் தீர்மானித்த விடை. அல்லாஹ் தீர்மானித்த விடை. எனவே இதுல எங்களுக்கு சுதந்திரம். நாங்க எப்ப மரணிப்போம், எங்க மரணிப்போம், எப்படி மரணிப்போம், அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிந்தவராகும். எனவே இந்த விடயங்களிலே எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. நாங்கள் விரும்பினாலும் அதனை மாற்ற எங்களால் முடியாது. இது கலா கதிரிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அதே போல பிரபஞ்ச நிகழ்வுகள் இருக்கு. நாங்க சொல்லுவோம், எங்களுக்கு சுனாமி நடந்துச்சு. இது சுனாமி நிகழ்வு பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய நிகழ்வாக நாங்கள் பார்ப்போம். அது மனித முயற்சிக்குட்பட்ட ஒன்று அல்ல, மனித செயற்பாடுகளால் சுதந்திரத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமும் அல்ல. இதுல தப்பித்துக் கொண்டு வர இருக்கிறார்கள், உயிரிழந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த உயிரிழந்த மனிதர்கள் அவர்கள் விரும்பித்தானா, அவங்க சுதந்திரத்துக்கு உட்பட்டுத்தானா அப்படி நடந்தது இல்லை. எனவே அல்லாஹ்வின் இராதத்துல்லா என்ற பகுதி செயற்படுவதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நாட்டம் மனிதர்களே இந்த பிரபஞ்சத்திலே உலகிலே அவனுடைய வாழ்விலே இவ்வாறான நாட்டங்கள் தீர்மானிக்கப்பட்ட அல்லாஹு தஆலா எழுதி வைத்த விடயங்கள் காணப்படுகின்றன. அது அவ்வாறுதான் நடக்கும், அதனை எங்களால் மாற்ற முடியாது என்ற விஷயத்தை நாங்கள் இந்த அதாவது எங்களோட முயஸ்ஸர் என்ற பகுதி, முசையர் என்ற பகுதி, அதாவது அது ஏற்கனவே எப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் ஓடும். தீர்மானிக்கப்பட்ட மாதிரி எங்களுக்கு அதில் சுதந்திரம் செயற்சுதந்திரமோ தீர்மானிக்க சுதந்திரமோ அதை மாற்றுகின்ற அதிகாரமும் எங்களிடம் காணப்படாது என்ற பகுதி. இந்த விடயத்திலே அல்லாஹு தஆலா எங்களிடம் கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். நீ ஏன் குறுகிய காலம் வாழ்ந்தாய், இல்லைன்னா நீ ஏன் இந்த பிரதேசத்தில் பிறந்தாய், இல்லை நீ ஏன் கருப்பாய் இருந்தாய் வெள்ளையாய் இருந்தாய், இதெல்லாம் அல்லாஹு தஆலா கேள்வி கணக்குக்கு உட்படுத்தாத விடயங்கள். எங்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த சுதந்திரம், அதில் எங்களுக்கு சுதந்திரம் தரவில்லை. எனவே அல்லாஹு தஆலா பற்றி எங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கவும் மாட்டான். எங்களுக்கு அதற்கான நன்மையோ தீமையோ குற்றமோ அல்லது வெகுமதிகளையோ அல்லாஹு தஆலா தண்டனைகளோ தரமாட்டான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எங்கே எங்களுக்கு தேவையான பகுதி இருக்கிறது என்றால், செயற்சுதந்திரம் வழங்கப்பட்ட தெரிவு சுதந்திரம் வழங்கப்பட்ட பகுதியை பொறுத்தவரையிலேதான் மனிதன் கேள்விக்குட்படுத்தப்படுகிறான். அவன் அதற்கு பொறுப்பு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு நன்மையின் தீமையின் தெளிவுபடுத்துவதற்காக நபிமார்களை அனுப்பி இதுதான் நன்மை இதுதான் தீமை என்பதனை விளங்கப்படுத்துவதோடு
அல்லாஹு தாலா உணர்வையும் கொடுத்திருக்கிறான். நன்மையையும் தீமையையும் புரிந்து கொள்வதற்கான உணர்வையும் அல்லாஹு தாலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த வகையிலே தான் நான் ஹதீஸ்களை பார்ப்போம். ஒரு பாவத்தை செய்தால் அது உள்ளத்தை அது வருடும். உள்ளத்திலே அதில் ஒரு கீறல் விளங்கும், உள்ளம் உணரும். ஏனென்றால் எனவே அந்த இயல்பையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். இவற்றின் ஊடாக அவன் சரியையும் பிழையையும் புரிந்து மிகச் சரியாக அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு வழிகாட்டுறான். இந்த இடத்திலே தான் மனிதனுக்கு செயற்சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்களிலே தான் அல்லாஹு தாலா அவனை விசாரிக்க போகிறான். அல்லாஹு தாலா அவனுக்கு நன்மையும் தீமையும் கொடுக்க போகிறான். அதனை வைத்துத்தான் சுவர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹு தாலா வழங்க போகிறான் என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இது கலா கதிர் தொடர்பான என்ன கலா கதிர் என்றால் என்ன என்பதனை விளங்கிக் கொள்வதற்கு நான் நினைக்கிறேன் இந்த பகுதிகள் போதுமாக இருக்கும் என்று. இப்போது நாங்கள் மனித முயற்சியோடு தொடர்படுத்தி அதனை எவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம், ஒரு மனித முயற்சி கலாகதிரில் எவ்வாறான கலாகதிர் என்ற நம்பிக்கை மனித முயற்சியில் எவ்வாறான தாக்கத்தை விளைவிக்கும் என்பதனை பற்றி நாங்கள் சிந்திக்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு போகின்றேன். உதாரணமாக அதாவது அல்லாஹு தாலாவின் அறிவையும் நாட்டத்தையும் நாங்கள் விளங்குவதற்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். வலிமையாக வகுப்பறைகளிலே பாவிக்கப்படுகின்ற உதாரணத்தை ஆரம்பித்து சொன்னேன். இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். உதாரணமாக ஒரு மேசன் கட்டிடங்களை கட்டிக் கொண்டிருப்பவர், அவரோடு ஒரு உதவியாளர் இருக்கிறார். ஒரு சுவரை கட்டும் போது எவ்வாறு அந்த சுவரை கட்டி எழுப்ப வேண்டும், அது நேராக அதனை எடுப்பதற்கு, அது சரிந்து விழாமல் இருப்பதற்காக வேண்டி எவ்வாறு ஒன்றின் மேல் ஒன்றாக மிகச்சரியாக அந்த கற்களை வைக்க வேண்டும், எவ்வாறு அந்த நூலை பிடிக்க வேண்டும் எல்லாம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த உதவியாளரால் அதனை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கு. அவர் செஞ்சா சுவர் வலை சரிந்து விழப்பார்கள். இவருக்கு நீண்ட நாள் அவரோடு அனுபவம். எனவே இவர் முடிவெடுக்கிறார், இவருக்கு சுவர் கட்ட கொடுக்க கூடாது, இவர் கை வேலை மட்டும்தான் செய்யணும். அவர் முடிவெடுத்துக் கொள்றார். இப்படி இருக்கும் போது அவரிடம் ஆர்டர் கொடுத்த அல்லது ஒரு கான்ட்ராக்டுக்கு வந்த ஒரு மனிதர் கேட்கிறார், எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்குது, என்ன ஒரு மதிலை கட்டிக்கொள்ளணும் வாங்க சொன்னா, இவர் சொல்றார் எனக்கு வர இயலாது, நான் பிஸியா இருக்கிறேன். அப்ப உங்களோட கையாள தாங்களே, அவரா வந்து வேலை செஞ்சுட்டு போகலாம், சின்னொரு வேலை தான், பெரிய வேலை அல்ல, அவரை தர இயலாது, அவர் வந்து அவங்க செய்ய மாட்டார், சுவர் விழுந்துடும். இவர் அதை ஏற்றுக்கொள்ளல, பலவந்தமா எடுத்து கூட்டிக் கொண்டு போறார், போய் சுவரை கட்டுறார், சுவர் விழுந்து விடுது. இப்ப அந்த மனிதன் சொல்லலாமா, இந்த மேசன் பாஸ் சொன்னதாலதான், ஹெட் பாஸ் சொன்னதாலதான் இந்த சுவர் இடிந்து விழுந்தது என்று சொல்லலாமா? என்றால் அவருக்கு இருந்த அறிவின் காரணமாக, இவரோடு நீண்ட நாள் பரிச்சயத்தின் காரணமாக அவருக்கு விளங்குது, இவர் இப்படித்தான் செஞ்சா இப்படித்தான் நடக்கும். எனவே இங்கே போனா இந்த சுவர் இவர் செய்தால் இடிந்து விடும் என்பது அவரது விருப்பம் அல்ல, நாட்டம் அல்ல. ஆனா அவர் அறிவின் காரணமாக அவர் சொல்றார். அதை போலதான் அல்லாஹு தாலா எழுதி வைப்பது என்பது, லவ்ஹுல் மஹ்ஃபூல் எழுதி வைப்பது என்பது முழுமையாக ஒரு மனிதனது செயற்பாட்டுக்கு காரணமாக அது மாறாது. செயற்பாட்டுக்கு காரணமாக அது மாறாது. அது குறிப்பாக செயற்சுதந்திரம் உள்ள பகுதிகளை பொறுத்தவரை. அன்புக்குரிய சகோதரர்கள், நாங்க மனித செயற்பாட்டை பற்றி பார்க்கும் போது ஒன்று ரெண்டு உதாரணங்கள் இன்னும் கொஞ்சம் யோசிப்போம். இங்கே மனிதனுக்கு செயற்சுதந்திரம் வழங்கப்பட்ட ஒரு பகுதி இருக்கிறது. சில நிகழ்வுகள் நடக்கும் அவர்கிட்ட சக்திக்கு அப்பால, அல்லது அவர் விரும்பாத, அவர் தெரிவு செய்யாத, அவர் எதிர்பார்க்காத வகையிலே சில நிகழ்வு நடந்து விட்டு செல்லும். இந்த இடத்திலே இதுதான் நாங்கள் சொல்றோம், அல்லாஹ்வின் நாட்டம் அங்கே இருக்கிறது என்று சொல்றோம். அல்லாஹ்வின் நாட்டம் அங்கே காணப்படுகிறது என்று. உதாரணமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எடுத்துக்கொள்ளுங்கள். யாரோ திட்டமிட்டார்கள், யாரோ செயற்படுத்தினார்கள்,
நிகழ்வு நடந்து முடிந்தது. இங்கே மனித சேச்சுவந்திரம் வழங்கப்பட்ட பகுதி எது, சேச்சுவந்திரம் வழங்கப்படாத பகுதி எது என்பதை நாங்கள் கொஞ்சம் பிரித்தறிந்து பார்க்க இருந்தால் நினைக்கிறேன் அதை எங்களுக்கு புரிந்து கொள்ள. இவ்வாறான ஒரு தாக்குதலுக்காக திட்டமிடுதல், அதுக்கான பயிற்சியை பெறுதல், இப்படி எல்லா தகவல்களையும் திரட்டி, சாமான்களை திரட்டி, வெறிபொருட்களை திரட்டி, அதுக்கு நீண்ட நாள் பிளான் பண்ணி வருவதெல்லாம் இதை யாரும் சொல்வார்களா? தற்செயல் செயற்பாடு இல்லை. இது அந்த மனிதர்கள் அவர்களாக திட்டமிட்டு செய்த அவர்களது சேச்சுவந்திரத்துக்கு உட்பட்ட பகுதி. ஆனால் அந்த தாக்குதலின் காரணமாக கிறிஸ்தவ ஆலயங்கள் பாதிக்கப்பட்டது, ஹோட்டல்கள் பாதிக்கப்பட்டது, திரும்ப அதில் வந்திருந்த 300கணக்கான பேர் மரணித்தார். இவர்கள் மரணித்த என்ற விடயம் என்பது அவர்களது சேச்சுவந்திரத்துக்கு உட்பட்ட பகுதி அல்ல. ஆலயத்தின் உரிமையாளர்கள் அல்லது நிர்வாகிகள் சேச்சுவந்திரத்துக்கு உட்பட்ட ஒரு பகுதி அல்ல. இந்த இடத்திலே அல்லாஹ்வின் நாட்டம் நிகழ்ந்திருக்கிறது. இவ்வாறு நடக்கும். அவர்கள் யாரெல்லாம் அதனை அந்த தாக்குதலை மேற்கொண்டார்களோ அவர்கள் சேச்சுவந்திரமாக செயற்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் அழகாக பிரித்தறிந்து கொள்ள முடியும். மரணித்தவர்கள் யாரும் சுதந்திரமாக அவர்கள் தெரிவு செய்த மரணம் அல்ல. நடக்கும் என்று தெரிந்திருந்தால் போயிருக்க மாட்டார்கள். எனவே சேச்சுவந்திரம் வழங்க அது அவர்களுக்கு இல்லாத அல்லாஹ்வின் நாட்டம் நிகழ்கின்ற இடம் அது. எனவேதான் நாங்கள் கலாகதிரை விளங்கும் போது சொல்றோம், அனைத்தும் ஹைரும் ஷர்ரும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் நடக்கிறது. இந்த தாக்குதல் நடந்திருக்கிறதா? அல்லாஹ்வின் நாட்டம். ஆனா சில மனிதர்கள் இவ்வாறு செய்வார்கள் என்ற அறிவும் அல்லாஹு தாலாவிடம் இருக்கிறது. அவர்கள் சேச்சுவந்திரத்தை பயன்படுத்தி செஞ்சிட்டார்கள். எனவே குற்றம் யாருக்கென்றால், சேச்சுவந்திரத்தை பயன்படுத்தி யார் இவ்வாறு ஒன்று செய்தார்களோ அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள். அதனால் மரணித்தவர்களோ, நஷ்டத்துக்கு உட்பட்டவர்களோ, காயப்பட்டவர்களோ அவர்கள் அதன் சேச்சுவந்திரத்துக்கு அவர்கள் பயன்படுத்தவில்லை. அவர்கள் அல்லாஹ்வின் நாட்டத்துக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் கருதப்படுகிறார்கள். எனவே அவர்களுக்கு அங்கே அவர்கள் குற்றவாளியாக கருதப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வின் நாட்டத்துக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் கருதப்படுவார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் எவ்வாறு அதனை அணுகுகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அடுத்த கட்டமாக அவர்கள் அல்லாஹ்விடம் திருப்தியை பெற்றவர்களா இல்லை அல்லாஹ்வின் கோபத்துக்கு உட்பட்டவர்களா என்பது தீர்மானிக்கப்படும். ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால், உதாரணமா சொல்லுவோம், மரணித்தவர்கள் போய்விட்டார்கள், இன்னும் பலர் இருப்பார்கள், ஊனமடைந்தவர்கள் இருப்பார்கள். இந்த இடத்திலே அவர்கள் இது அல்லாஹு தஆலா நாட்டம், அதனால் என்ற கால் போயிற்று என்று ஒருவர் சிந்திப்பதா இருந்தால் அவர் பொறுமை காப்பார். அல்லாஹ்வின் விதியை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இருந்தால் அது அல்லாஹ்வின் நம்பிக்கை, கவாக்கதிர் என்ற நம்பிக்கையோடு அவர் செயற்படுகிறார். எப்படி எனக்கு நடந்துச்சு, ஏன் இப்படி நடக்கும் என்று அவர் சிந்திப்பாராக இருந்தால், அல்லது அவர் அதனூடாக இறை நம்பிக்கை அவர்களிடம் இல்லாமல் போகுமாக இருந்தால் அந்த இடத்திலே அவரது ஈமானை இழக்கின்ற, ஈமான் பலவீனப்படுகின்ற இடமாக காணப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உதாரணம் எங்களுக்கு அழகாக இதனை புரிந்து கொள்வதற்கு துணை புரியும் நினைக்கிறேன். அதே போல இந்த கலாகதிர் தொடர்பாக மனித முயற்சியை தொடர்படுத்தி நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு சில கூற்றுக்களையும் சில ஹதீஸ்களையும் நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்வது பொருத்தம் என்று நினைக்கிறேன். இந்த ஹதீஸை ஒரு நீண்ட ஹதீஸ், நான் அதனை முழுமையாக இங்கே முன்வைக்கவில்லை, அந்த குறிப்பான பகுதியை மாத்திரம் இங்கே முன்வைப்பது பொருத்தம் என்று கருதுகிறேன். புகாரியில் முஸ்லிமிலும் பதிவான ஒரு ஹதீஸ் இது. ஒரு பிள்ளை தாயின் கற்பத்திலே கருத்தரித்ததிலிருந்து நடக்கின்ற நிகழ்வை சொல்லும். அவர்கள் 40 நாட்கள் அவர்கள் இந்திரியமாகவும், பிறகு 40 நாட்கள் இரத்த கட்டியாகவும், இன்னும் 40 நாட்கள் அதே போன்ற ஒரு காலம் அவர்கள் அந்த சிசு ஒரு சதை பிண்டமாகவும் இருந்து, பிறகு அல்லாஹ் தஆலா அங்கு ஒரு மலக்கை அனுப்புகிறான். 4 விடயங்களை நிர்ணயம் செய்ய சொல்லும். அதிலே அவர்களது அவருடைய உணவு, அவருடைய செயல், அவருடைய வாழ்நாள், அவர் துன்பத்துக்குரியவரா இன்பத்துக்குரியவரா அல்லது மகிழ்ச்சியானவரா என்று தீர்மானிக்க சொல்லிய ஷஃபியு சயீத் என்று 4 விடயங்களை தீர்மானிக்க அல்லாஹ் தஆலா.
எனவே ஒரு தாயின் கருவறையிலேயே இந்த நாளும் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. எனவே இதெல்லாம் லௌஹுல் மஹ்ஃபூதுக்கு உட்பட்ட அல்லாஹ்வின் கதருக்கு உட்பட்ட விடயமாக மாறிவிடுகிறது. அதாவது ஒரு மனிதன் உணவு ரிஸ்க், எந்த அளவு ரிஸ்க் என்பது அல்லாஹு தஆலா நிர்ணயித்து விடுகிறார். எங்களுக்கு தெரியாது, எங்களோட ரிஸ்கின் அளவு எங்களுக்கு தெரியாது, எனது வாழ்நாள் எங்களுக்கு தெரியாது, எங்களோட செயல்கள் என்னென்னவெல்லாம் அமைய போகிறது அதுவும் எங்களுக்கு தெரியாது. அதே போல அவன் துன்பத்துக்குரியவனா மகிழ்ச்சியானவனாக இருக்க போகிறானா என்பதும் எங்களுக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா இந்த 4 விடயங்களையும் இந்த ஹதீஸ் சொல்கிறது. அது பிறகு சொல்கிறது, எனது ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக உங்களில் ஒருவர் சுவர்க்கத்துக்குரிய செயலையே செய்கிறார். பரவாயில்ல, அவர் சுவர்க்கத்துக்குரிய செயலையே செஞ்சு கொண்டு வரார். சுவர்க்கத்துக்கும் அவருக்கும் இடையில ஒரு முழு இடைவெளி தான் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் விதி அவரை முந்துகிறது. எனவே அவர் நரகத்திற்குரிய செயலை செய்து நரகம் நுழைகிறார். இன்னொருவர் நரகத்துக்குரிய செயலையே செய்கிறார். நரகத்திற்கும் அவருக்கும் இடையிலே ஒரு முலம் இடைவெளி தான் இருக்கிறது. விதி அவரை முந்துகிறது. எனவே அவர் சுவர்க்கத்துக்குரிய செயலை செய்து சுவர்க்கம் நுழைகிறார் என்ற ஹதீஸை நாங்கள் புகாரியில் முஸ்லிம். இது மனித செயற்பாட்டோடு நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு இடமாக காணும். ஒரு தீமையை ஒரு மனிதன் செய்து வருகிறார். தொடர்ந்து ஒரு மனிதன் தீமையை செய்து நரகத்துக்குரிய தீமையை செய்து வருகிற ஒரு மனிதன் நரகத்துக்குரிய ஒரு ஆளாக இருக்கிறார். ஆனால் விதி அவரை முந்துகிறது. அவருக்கு அல்லாஹ்வின் நாட்டப்படி நேர் வழி கிடைக்கிறது. அவர் தனது பிழையை உணர்ந்து கொள்கிறார். பிறகு அவர் நன்மையை செய்து இறுதி தருணத்திலே அவர் நன்மையை செய்ததன் காரணமாக அவர் சுவர்க்கத்திலே நுழைகிறார். ஒரு சம்பவத்தை நாங்கள் ஹதீஸ்லே பார்க்கிறோம். ஒரு யுத்த காலத்திலே வைத்து ஒரு யஹூதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? போய் போராடும். அவர் அதுவரையும் அவர் முஸ்லீமாக இருக்கவில்லை. லுகருக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்று போர்க்காலத்திலே போய் அவர் மரணித்து விடுகிறார். சின்ன நேரத்தில் அவர் சுவர்க்கவாதியாக மாறுகிறார். அவரது ஈமானின் காரணமாக அவர் இதுவரையும் செய்த அனைத்தையும் அது அழித்துவிடும். ஈமானின் காரணமாக மன்னிக்கப்பட்டுவிடும். எனவே அவர் சுவர்க்கவாதியாக மாறுகிறார். இந்த இடத்துல அந்த மனிதன் ஏற்றுக்கொண்டானே, அந்த மனிதன் அல்லாஹு தஆலா அந்த மார்க்கத்தை அவன் ஏற்றுக்கொண்ட அந்த சுதந்திரத்தை அவன் பயன்படுத்தினான். இங்கே அல்லாஹு தஆலாவின் நாட்டமும் இருந்திருக்கிறது. நாங்கள் திரும்ப பாருங்க, அதுக்கு முன்னால பகுதி சொல்லும், ஒரு மனிதன் நன்மையே செய்து வருகிறான், விதி முந்துகிறது, அவன் தீமையை செய்து நரகத்துக்குரிய செயலை செய்து நரகவாதியாக மாறிவிடுகிறான். இதனை புரிந்து கொள்வது கலாகதிர்களை இந்த இடம் தான் கொஞ்சம் சிக்கலான இடமாக நாங்கள் கருதுகிறோம். இதை பற்றி இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா அவரது ஃபவாயித் என்ற கிதாபிலே வழங்கப்படுத்துகிறார். இது மனிதர்களது பார்வைக்கு அவர் சுவர்க்கத்துக்குரிய செயலை செய்து வருகிறார். இறுதியாக அவர் மனிதர்களோட பார்வையிலேயே ஒரு பாவமான நரகத்துக்குரிய ஒரு செயலை செய்வதன் காரணமாக அவர் நரகத்துக்கு நுழைந்து விடுகிறார். வெளிப்படையாக அந்த மனிதர் செய்தது மக்களிட பார்வையில நன்மையாக சொர்க்கத்துக்குரிய ஆளாக இருப்பார். ஆனால் உண்மையில் அவர் அதனை உள்ளார்ந்த ரீதியாக அல்லாஹ்வுக்காக செய்யாதவராக இருந்திருக்கலாம். யுத்த காலத்திலே நாங்கள் ஒரு சஹாபியை பற்றி பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்த்து நரகவாதி என்றார்கள். யுத்தத்துக்கு வந்திருக்கிறார், இஸ்லாமிய அணியில் நின்று போராட வந்திருக்கிறார். அவரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதி என்றார். ஒரு சஹாபிக்கு ஆச்சரியமா இருந்தார். அவரே பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். அவர் என்ன, ஏன் ரசூல்லா இவருக்கு சொன்னார்? அல்லாஹ்வின் பாதையில் போராட வந்த மனிதனையா அல்லாஹ் ரசூல்லா இப்படி சொன்னாங்க? ஏதோ காரணம் இருக்கு. கடைசியாக அந்த மனிதர் காயப்பட்டு அந்த காயத்தின் வேதனையை தாங்க முடியாமல் அவர் வாளை நிறுத்தி வாளுக்கு மேலால் தன்னை வீழ்த்தி தன்னை தற்கொலை செய்து கொண்டார். இதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். பாருங்கள், மனிதர்களின் பார்வையிலே அல்லாஹ் தஆலா அந்த மனிதனின் பார்வையிலே அந்த மனிதரின் செயற்பாடுகள் சுவனத்துக்குரிய செயற்பாடுகள்.
ஷஹீதாக வந்தீங்க. ஆனால் இறுதி தருணத்திலே அவர் பொறுத்து கொள்ளாமல் ஒரு செயற்பாட்டை செய்கிறார். அங்கே அவர் அல்லாஹ் தஆலா எழுதி வைத்தது போல நரகவாதியாக அவர் மரணிக்கிறார். இந்த ஹதீஸை நாங்கள் இவ்வாறு புரிந்து கொள்வதுதான் பொருத்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, மனித செயற்பாடுகளை பற்றி சொல்லும் போது கலா கதிர் என்பது ஒருபோதும் மனிதனை செயற்படாமல் இருப்பதற்கு தூண்டப்போம். சிலர் சொல்வார்கள், அல்லாத நாட்டம் தான் நடக்கும், நாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படும், நாங்க ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு வேர்வை சிந்தி நேரம் கொடுத்து இரவு தூக்கம் முடிச்சு நாங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், அல்லாத நாட்டம் தான் நடக்கும். ஒரு நோயாளி இருக்கும், நாங்க என்னது அல்லாத நாட்டம் தான் நடக்கும், நாங்க என்னதுக்கு மருந்து செய்வோம், அல்லது நாங்க பணக்காரன் ஆகணுமா, எங்களோட தேவைகள் தேவையா, இல்லை எங்களோட அன்றாட வாழ்க்கையின் தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளணுமா, அல்லாதானே ரிஸ்க வளர்ந்து வச்சுக்கிறான், எழுதி வச்சுக்கிறான், ரிஸ்க தாயிட வயிற்றுல வச்சே எழுதிட்டான், எனவே நாங்க ஏன் முயற்சிக்கணும் என்று நாங்கள் சிந்திப்பதற்கு கலா கதிர் ஒரு போதும் இடம் அளிக்காது. அது பிழையான நம்பிக்கை தான். எனவே தவக்குல் என்ற சொல்லுக்கும் கலா கதிருக்கும் இடையில மனித செயற்பாடுகள் என்றாங்க மனித முயற்சின்னு சொல்லும் போது ஒரு நெருக்கமான தொடர்பு இருப்பதை நாங்கள் வழங்கிக் கொள்வோம். அல்லாஹு தஆலா எமது ரிஸ்கை வரையறுத்திருக்கிறான், எழுதிட்டான். ஆனா எங்களுக்கு தெரியாது எப்ப எந்த ரிஸ்க் எங்களுக்கு இருக்கு, எவ்வளவு எழுதப்பட்டிருக்கு தெரியாது. நாங்கள் பார்ப்போம், சில நேரம் மிக பெரும் செல்வந்தர்கள் மரணிக்கும் போது எந்த ஆதரவும் இல்லாமல், சாப்பிட வசதி இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல் போன்ற எத்தனையோ செல்வந்தர்களை பார்க்கிறோம். அதே போல மிகவும் கஷ்டத்தோடு வாழ்ந்த குடும்பங்களாக இருக்கும் மனிதர்களாக இருப்பார்கள். பிற்பட்ட காலத்திலே அழகாக மிக வசதிகளோடு வாழுகின்ற மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ரிஸ்க் எது என்று எங்களுக்கு தெரியாது. எனவே முயற்சியை நாங்கள் கைவிடக் கூடாது என்பதுதான் இஸ்லாம் சொல்கின்ற வழிகாட்டு. மனித முயற்சியிலே அல்லாஹ் எழுதின ரிஸ்க் எது என்பது எங்களுக்கு தெரியாது. எனவே நாங்கள் முயற்சியை கைவிடக் கூடாது. ஏனென்றால் எங்களோட முயற்சியிட கடைசி கட்டம் இன்னொரு ஸ்டெப் வச்சோமா இருந்தால் சில நேரம் எங்களுக்கு அது மிக பெரும் வெற்றிகளை கொண்டு வந்து தரக்கூடியதாகவும் இருக்கலாம். சிலர் இருப்பார்கள் மிக பெரும் செல்வந்தர்கள், அவர்கள் உச்சத்தை அடைந்திருப்பார்கள், யோசிப்பார்கள் இன்னொரு ஸ்டெப் வச்சா இன்னும் கொஞ்சம் போகலாம், ஒரு ஸ்டெப் வைப்பார்கள், அதுல பாதாளத்தில் விழுந்து லொஸ்ட் ஆகிவிடுவார்கள். தெரியாது. எனவே நம்பிக்கையோடு செயற்படுவதுதான் எங்களுக்கு இஸ்லாம் தோன்றுகின்றது. நாங்கள் கவனமாக திட்டமிட்டு செயற்படுவது எங்களுக்கு இஸ்லாம். இதனை நாங்கள் சீராவிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவின் உதவியும் நேரடியான வழிகாட்டலும் பெற்றவர்கள். அவர்கள் எவ்வாறு ஹிஜ்ரத்துக்காக திட்டமிட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹை பாதுகாக்கும் அல்லாஹ்வின் நாட்டம் தானே, அல்லாஹ் பாதுகாப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இந்த மதீனாவுக்கு உடனடியாக எந்த திட்டமிடலும் இல்லாமல் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளவில்லை. கவனமாக திட்டமிட்டார்கள். வலிமையாக போகின்ற பாதையை மாற்றி திட்டமிட்டார்கள். தான் போகின்ற அடையாளங்கள் பாதையின் அந்த பாதங்களின் அடையாளங்களை மறைப்பதற்காக வேலை செய்தார்கள். கவனமாக 3 நாட்கள் சவக்குகளில் தங்கி நின்றார்கள். இந்த முயற்சிகள் எல்லாம் மனித முயற்சிகள், தவக்குலோடு செயற்பட வேண்டிய விஷயம். அல்லாஹு தஆலா இதனை எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லாமல் கதா கதிர் தானே, அல்லாஹ் நாட்டப்படி தானே நடக்கும் என்று மனிதன் செயற்படாமல் இருப்பதற்கு ஒருபோதும் கதா கதிர் கூடாது. அது பிழையான ஒரு நம்பிக்கையாக காணப்படும். ஒரு மனிதன் உமர் ரலியல்லாஹு காலத்திலே ஒரு ஒரு தண்டனைக்குரிய குற்றத்தை செய்து விடுகிறார். நான் நினைக்கிறேன் அவர் மது அருந்தினார் அல்லது திருடினார் என்ற ஒரு குற்றம். ஏன் நீ அவ்வாறு செய்தாய் என்று கேட்ட நேரம் அல்லாஹ்வின் நாட்டம் நடந்துச்சு. அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கு அந்த குறிப்பிட்ட குற்றத்துக்குரிய தண்டனையும் கொடுத்து மேலதிகமாக இன்னும் கசை அடிகள் கொஞ்சம் கொடுத்தார். அப்ப அதுக்கு கேட்டாராம், ஏன் நீங்க அப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னாராம், நீ செஞ்ச குற்றத்துக்கு அந்த தண்டனை, அல்லாஹ்வின் கலாகதிர கொண்டு நீ இப்படி சொல்கிறாயோ அதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனை. எனவே கலா கதிரை கொண்டு வந்து
நாங்கள் பிழையாக பயன்படுத்தக்கூடாது. மனித முயற்சி தடையாக அது இருக்கக்கூடாது என்பது போலவே மனிதன் செய்கின்ற பிழைகளுக்கும் அது காரணமாக அமைத்து வைக்கக்கூடாது என்பதை நாங்கள் அதிலிருந்து நாங்கள் செய்யும் தவறுக்கும் அது கதர் தான் காரணம் என்று நாங்கள் ஒருபோதும் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது தொடர்பாக இன்னும் சில கூற்றுக்களை பாருங்கள். ஒரு பிரபலமான சூஃபி மகான், ஒரு அறிஞர் இப்னு அத்தாவுல்லா அல் இஸ்கந்தரி அவர்கள் சொல்வார்கள். அவரது ஹிகம் என்ற இதில் சொல்றார், நீங்க செயற்படுங்க. அல்லாஹ் கதிரை பற்றி விளங்கப்படுத்தும் போது நீங்க வேலை செய்யுங்க, செயற்படுங்க. செயற்படாமல் இருந்துவிட்டு அந்த பழியை நீங்கள் அல்லாஹ்வின் மீது சுமத்தாதீர்கள். ஏனென்றால் சிலர் சொல்வார்கள், நான் எவ்வளவு முயற்சிக்கிறேன், ரவுஃபாக தான் முயற்சிக்கிறேன், நல்லா கஷ்டப்பட்டேன், ஆனா எனக்கு ஒன்றும் கை கூடுதில்லையே, என் வியாபாரம் முன்னேறவில்லையே, நான் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், துவா செய்கிறேன், ஆனா நடக்குது இல்லையே என்று அல்லாஹ் எனக்கு உதவி செய்யறான் இல்லை, அல்லாஹ் என்ன பார்க்கிறான் இல்லை, அடுத்தவன் பாருங்க அவனுக்கு அல்லாஹ் கொடுத்து எனக்கு தரல என்று அல்லாஹ்வை குற்றமாக குறை கூறக்கூடிய ஒரு உணர்வினார். இந்த இடத்துல தான் இப்னு அத்தாவுல்லா அல் இஸ்கந்தரி அவர் சொல்வார்கள், நீங்க செயற்படுங்கோ, நீங்க செயற்படாம இருந்துட்டு அல்லாஹ் மீது பழியை சுமத்தாதீங்க. அது கங்காலையை முயற்சிப்பது அல்லாஹ் உங்களோட முயற்சிப்பது உங்களோட. அல்லாஹ் இப்ப வச்சிருக்கலாம், பிறகு வைத்திருக்கலாம், வைக்காமலேயே உங்களுக்கு அல்லாஹ் தஆலா விதியில இருக்கு. இப்ப நீங்க இந்த இடத்துல மனித முயற்சி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இங்கே அவன் பொறுமை காக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. மனித முயற்சியிலே கலா கதிரிலே மனிதன் பொறுமை காத்து செயற்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான இடம் இருக்கிறது. இந்த ஹதீஸை பாருங்கள், அதுவும் எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு ஹதீஸ். அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினது செயற்பாட்டை பொறுத்தவரையிலே அது மிகவும் ஆச்சரியத்துக்குரியது. மக்கான குல்லுஹு ஹைருன், அவங்க எல்லாமே அவருக்கு நல்லா ஆக்க முடியும் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் வைன் அஸாபத்ஹு ஸர்ரா, அவனுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால் ஷக்கர், அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிப்பான். மக்கான ஹைருன், அதுவும் அவனுக்கு ஹைரா தான். ஏன் நல்ல விஷயம் நடந்துச்சு, சந்தோஷமான ஒரு விஷயம், அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி தெரிவிக்கிறான், அந்த நன்றியின் காரணமாகவும் அல்லாஹ் அவனுக்கு இன்னும் அவன் அருளையும் நன்றியும் கொடுக்கிறான். அதே போல வைன் அஸாபத்ஹு தர்ரா, அவனுக்கு ஒரு தீங்கு நடந்தால் அவன் சபர், பொறுமை காக்கிறான். வக்கான ஹைரன், அதுவும் அவனுக்கு ஹைராகத்தான் அமையும். எனவே கலா கதிரை விளங்கினவர்கள் தனக்கு நன்மை நடந்தால் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நடந்த என்ற உணர்வோடு அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடியவர்களாக இருப்பது போல, அவர்களுக்கு தீமை ஒன்று நடந்தால் அல்லது தங்களுக்கு கஷ்டமான கவலையான ஒரு விஷயம் நடக்குமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் பொறுமை காத்து இது அல்லாஹ் நாடியது என்ற விடயத்துக்கு அவர்கள் பொறுமை காக்க வேண்டும். அதுவும் அவருக்கு நன்மையைத்தான் கொண்டு வந்து தரும் என்றால் பொறுமை ஒரு மூமின் அடையாளம். அதற்கு அல்லாஹு தஆலா நன்மையை வழங்குகிறான் என்ற வகையிலே பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாங்கள் ஒரு செயல் நடக்க முன்னால் இதுதான் கதர் என்று தீர்மானிக்க இயலாது. எனவே சொல்வார்கள், ஒரு விடயம் நடந்து முடிந்த பிறகுதான் இது கதர் என்று தெரியும். ஒரு விடயம் நடந்து முடிந்த பிறகுதான் இது கதர் என்று தெரியும். நடக்க முன் கதர் இதுதான் என்று எங்களால் சொல்ல முடியாது. எனவே மனித முயற்சி என்பது தேவை என்பதை அது காட்டும். ஏற்கனவே முடிவு தெரியும் எங்களுக்கு, அதுக்கேற்ப செயற்படலாம். ஆனால் அடுத்த என்ற முயற்சியின் முடிவு என்ன என்பது எங்களுக்கு தெரியாத காரணமாக நாங்கள் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டு முயற்சி இதுதான் நடந்துதான், அதுவரையும் நடந்ததுதான் கதர். அது கங்கால நடக்கிறது, அது நடந்து முடிந்த பிறகுதான் தெரிய வரும். உதாரணமாக இன்றைக்கு நான் கலாக்கதை பற்றி இங்க பேசிக்கொண்டே தலைப்பு தந்தாங்க. தினான் திகதி 7ஆம் தேதி 7 மணியிலிருந்து
8 மணி வரையும் செய்யணும். சரி, நான் அதற்கு தயாரானேன். அதுக்காக இங்க வந்தேன். இதுவரையும் நான் 7:45 வரையும் நான் இந்த இப்ப உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன். 7:46, 47க்கு நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது. நான் உயிரோடு இருப்பேனா, தலைப்பை கம்ப்ளீட் பண்ணுவேனா இல்லையா தெரியாது. இதுவரையும் செய்தது அதுதான் கதை. என்ன செய்யலே நாங்க அதானுக்காக الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. அந்த வகையிலே கலாக்கதர் பற்றிய நம்பிக்கை மனிதனது முயற்சியிலே முயற்சிக்கு தடையாக அமைய போவதில்லை. எப்போதும் அவன் மனித முயற்சியை தொடர்ந்தும் செயற்படுத்துவதற்காக தூண்டக்கூடிய வகையில் தான் அல்லாஹு தாலா கதிரை மறைத்து வைத்திருக்கிறான். கதிரை மறைத்து வைத்திருக்கிறான். அது அல்லாஹின் அறிவுக்குட்பட்டதாக அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். இந்த விஷயத்தை நான் பார்க்கிறேன். எனவேதான் அந்த நம்ம சொன்ன நடந்து முடிந்ததுதான் கதர் என்று ஒரு ஹதீஸ்லே பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைன் அஸாபக ஷைஉன் ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கஸா வ கஸா வலாக்கின் குல் கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல். முஸ்லிமில் பதிவான ஒரு ஹதீஸ். நாங்கள் முயற்சிக்கிறோம், பல திட்டங்கள் போடுறோம், கஷ்டப்பட்டு செயற்படுத்துகிறோம். சில நேரம் நாங்கள் எதிர்பார்க்காத, நாங்கள் சந்தோஷப்படாத ஒரு விளைவு நடக்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஏதாவது அப்படி ஒரு பொதித்தால், நீங்கள் விரும்பாத விஷயம் உங்களுக்கு நடந்தால், ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கஸா வ கஸா, நான் அப்படி செய்யாமல் இப்படி செஞ்சிருந்தால், இப்படி செய்யாமல் இப்படி செய்திருந்தால் அது நடந்திருக்காது என்று நீங்கள் சொல்லாதீர்கள். ஏனென்றால் நடந்து முடிஞ்சு, நடந்து முடிந்ததென்றால் அது கதர். இப்படித்தான் அது அப்பதான் எங்களுக்கு தெரியும் அதுதான் கதர் என்று. அல்லாஹ் தஆலா இதைத்தான் எழுதி வச்சுக்கிறேன். அல்லாஹ்வின் நாட்டம் இங்குதான் இருக்குது. எனவே இதுவரை முடிந்ததுதான் கதர். எனவே நீங்க என்ன சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலாக்கின் குல் கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல். அல்லாஹ்வின் கதர் நாட்டம், வமா ஷாஅ ஃபஅல் அவன் நாடியதை செய்தார், நாடியது நடந்துச்சு என்று நீங்கள் சொல்லுங்கள். இது கலா கதரோடு மனித செயற்பாடுகளிலே மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வழிகாட்டு. எனவே ஒரு விடயம் நடந்து முடிந்ததன் பின்னால் அந்த விடயத்தை நாங்கள் அதாவது எங்களது திட்டமிடலின் பிழைகளை தேடுவது, நாங்கள் ஸ்டடி பண்ணுவதற்கு அது தடை அல்ல. ஆனால் இப்படி இருந்தா அப்படி நடந்திருக்காது, நீங்க இப்படி செஞ்சதாலதான் இப்படி நடந்துச்சு என்று சொல்லி நாங்கள் நிகழ்வை மாற்ற எங்களுக்கு ஏழுமா இருந்திருக்கும் என்று நாங்கள் பேசுவோமா இருந்தால் அந்த இடம்தான் இங்கே நாங்கள் அவ்வாறு சொல்லக்கூடாது என்பதை சொல்லும். ஆனால் அந்த செயற்பாட்டை நாங்கள் இதன் பிறகு நாங்கள் செய்யும் போது எவ்வாறு திட்டமிட வேண்டும், எமது பலவீனங்கள் என்ன, எமது நாங்கள் செய்த செயற்பாடுகளில் நாங்கள் கண்ட குறைபாடுகள் என்ன, சக்சஸ் ஆன பகுதிகள் என்ன என்பதை இனம் கண்டு அடுத்த செயற்பாட்டை திட்டமிடுவதற்கு அது தடையான விஷயம் அல்ல என்பதை நாங்கள் இதிலே கவனமாக எங்கள் மனித முயற்சிகளிலே நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது. அது லவ் என்று சொல், நீங்கள் இவ்வாறு செய்திருந்தால் அப்படி நடந்திருக்காது என்பது நடந்து முடிந்த செயலை தீர்மானித்து அதுக்கு நாங்கள் பெருமானம் கொடுக்கும் போதுதான் அது பார்க்கிறோம். இதற்கு பிறகு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு செயற்பாட்டுக்காக
நாங்கள் நடந்த நிகழ்வை நாங்கள் ரீட் பண்ணி நாங்கள் சொல்லுவோம், லெசன் லேர்ன்னு சொல்லுவோம். அதை பற்றி நாங்கள் எமது பலமான பகுதி என்ன, பலவீனமான பகுதி என்ன, நாங்கள் செய்து சக்சஸா செஞ்சதற்கு காரணம் என்ன, எங்கட நாங்கள் விட்ட தவறுகள் என்ன என்பதனை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வது எந்த வகையிலும் பிழையான விடயம் அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மனிதன் திட்டமிடல் முயற்சிக்கு தேவையான ஒரு விடயமாக கருதி நாங்கள் அதை கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விடயமாக காணலாம். அதே போல சமூக விவகாரங்களின் போதும் நாங்கள் இந்த தலைப்பிலே மிக கவனமாக விழுந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நாம் சொல்லுவோம், சமூகத்துக்கான பல தலைமைகள் இருப்பார்கள், தீர்மானம் எடுக்கின்றவர்கள் இருப்பார்கள். அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது நிறுவனங்கள் சார்ந்த சமூகத்தின் தலைமைகளாக இருக்கலாம். இவர்கள் சில சமூக விவகாரங்களை கையாளும் போது, தீர்மானங்கள் எடுக்கும் போது, சமூகத்துக்கு வழிகாட்டும் போது கதரை முற்படுத்தி வழிகாட்டக்கூடாது. அதை நாங்கள் புரிந்து கொள்ளும். அல்லாஹ் நாட்டில் நடக்கும், நீங்க எரிங்க, அல்லாஹ் நாட்டில் நடக்கும், துவா செஞ்சு சுமரிங்க என்று சொல்வது கலா கதிர் மனிதனுக்கு கொடுத்த அல்லது இஸ்லாம் காட்டின வழிகாட்டல் அல்ல. அதற்கு எப்படி திட்டமிட வேண்டும், எங்களால் எவ்வளவு நாங்கள் முன்னுக்கு நடக்கக்கூடிய விடயங்களை அவதானித்து எங்களால் நாங்க அதை பற்றி சிந்தித்து முன்னேற்பாடுகளோடு எல்லாம் நாங்கள் செய்ய முடியுமோ அந்த முயற்சிகள் எல்லாம் செய்வது, அந்த அதற்காக வழிகாட்டுவது, அந்த சமூகத்தை இப்படி எல்லாம் நீங்க இந்த முயற்சியில் எடுங்க, இப்படி எல்லாம் செயற்படுங்க, அதன் போதுதான் எங்களுக்கு இவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொள்ள முடியும் அல்லது இயலுமான அளவில் வரக்கூடிய பாதிப்பை எங்களால் தடுக்க முடியும் என்றெல்லாம் வழிகாட்டுவதுதான் நான் நினைக்கிறேன் கதா கதிரின் மனித முயற்சிக்கு கொடுக்க வேண்டிய வழிகாட்டலாக. உதாரணமாக சொல்லுவோம், எனக்கு ஞாபகம், வெள்ளம்பட்டி பகுதியிலே வந்த வெள்ளத்தின் போது அதன் பின்னரான சந்தர்ப்பத்திலே வெள்ளம் வந்துச்சு. அது மனித நடத்தையின் விளைவா இல்லையா என்ற ஒரு டிஸ்கஷன் இருக்கு வந்துச்சு. பிறகு பாதிப்புகள் நிறைய நடந்துச்சு. அதற்கு பின்னால் சில நிறுவனங்கள் சில திட்டங்கள் இட்டார்கள். இவ்வாறான ஒரு வெள்ளம் மீண்டும் வரலாம், இதுவரை எங்களோட பாதிப்புகள் மிக அதிகமாவதற்கு காரணமாக இருந்தது நாங்க இப்படியான ஒன்றுக்கு தயாராகாமல் இருந்ததுதான். எனவே நாங்க அடுத்த முறை இப்படி ஒன்று வருமாக இருந்தால் அதுக்கு நாங்க தயாராகும். எங்களோட டாக்குமெண்ட்ஸ் அவசரமாக எடுத்துக்கொண்டு போறதுக்குரிய ஏற்பாட்டை நாங்க செய்வோம். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஏதாவது ஒரு எங்களை முக்கியமான விடயங்களை பாதுகாக்கிறதுக்கும் பாதுகாப்பா எக்ஸிட் ஆகுறதுக்கும் சில வழிகளை நாங்க கையாளுவோம். சிலர் சொன்னாங்க, நாங்க ஒரு வீட்டுல ஒரு போட் வச்சுக்கொள்வோம் என்றெல்லாம் சிந்தித்தார்கள். இவ்வாறு சிந்திப்பது பிழையான விடயமா? நிச்சயமாக இல்லை. ஒரு நிகழ்வு நடந்தது, அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்தோம், கஷ்டங்கள் நஷ்டங்களை பட்டோம். இப்ப நாங்க திட்டமிட்டு அடுத்த இப்படி ஒன்று நடக்குமா இருந்தால் இப்படியான இதே போன்ற ஒரு நிகழ்வு நடக்குமா இருந்தால் அதற்கு நாங்கள் எப்படி தயாராகலாம் என்று திட்டமிடுவது மனித முயற்சியை பொறுத்தவர்களை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய விடயம். அப்படி இல்லாமல் கலாக்கதிர் நடந்துட்டு திரும்பவும் வரும், போகும், நடக்கிறது நடக்கும், மௌத்தா போகத்தான் செய்யும், எனவே நாங்கள் இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போம் என்று வழிகாட்டுவது அல்லது ஒரு மனிதன் முடிவெடுப்பது பிழையான விடயம். சமூகங்களுக்கு இடையிலான இனங்களுக்கு இடையிலான முருகல்களின் போது எவ்வாறான முயற்சிகள் கையாளப்பட வேண்டும். இங்கும் நடந்ததெல்லாம் திக நடந்தது கலாக்கதிர் என்று நாங்கள் சொல்லிவிட்டு திரும்பவும் இன்னொன்று நடக்கலாம், அதுவும் கதிர்தானே. எனவே நாங்கள் செய்கின்ற மனிதநேய செயற்பாடுகளோ அல்லது சகவாழ்வு வேலை திட்டங்களோ எந்த வகையிலான முயற்சிகளும் நாங்கள் மேற்கொள்ளாமல் அவ்வாறான அனர்த்தங்கள் அல்லது சிக்கல்கள் வரும்போது அவற்றை நாங்கள் தணிப்பதற்கான எந்த முயற்சி செய்யாமல் இருப்பது, கதருக்கு நாங்கள் விட்டு விட்டோம் என்று அந்த உணர்வோடு செயற்படுவதாக இருந்தால் தலைமைகள் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய தவறாக அது காணப்படும். அந்த இடத்திலே நாங்கள் சமூகத்துக்கு வரக்கூடிய நஷ்டங்கள், வரக்கூடிய பாதிப்புகள், எவ்வாறான சிக்கல்களுக்கு சமூகம் முகம் கொடுக்கும் என்பதெல்லாம் அவர்களால் இயன்ற அளவு அதற்கு இனம் கண்டு முன்கூட்டி அதில் வரக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்காக திட்டமிட்டு செயற்பட்டு சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டிய தேவை இருக்கு. துஆவோடு மாத்திரம் துஆ செஞ்சு கொள்ளுங்க என்று மாத்திரம் இருப்பது மனித, அதாவது கவாக்கதிரோடு இருக்கின்ற நாங்க பிழையாக விளங்கிட்டோம் என்பதை காட்டும். எனவே மனித முயற்சிக்கு அங்கு இடம் இருக்கிறது, துஆவுக்கு கட்டாயம் ஒரு இடம் இருக்கிறது. சொல்வார்கள் ஹதீஸ் படி துஆ கலா கதிரை மாற்றும், கதிரை மாற்றும் எங்களுக்கு அல்லாஹ் மாறும். உண்மை, அல்லாஹ் தஆலா அதையும் வச்சிருக்கான். இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரும், இல்லாட்டி இந்த சமூகத்துக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்,
அந்த இடத்துல இந்த மனிதன் இப்படி ஒரு துவா கேட்பான். அந்த துவாவை வைத்து அல்லாஹு தாலா அந்த சூழலை நிலைமையை மாற்றி விடுவான். அல்லாஹு தாலா அதை நாங்க சொன்னோம். குதிரத்துல்லா 3 விஷயம் சொன்னோம். இல்முல்லா, இராதத்துல்லா, குதிரத்துல்லா. குதிரத்துல்லா அல்லாஹு தாலா முழுமையாக சக்தி பெற்றவன் அந்த நிகழ்வை மாற்றி விடுவதற்காக. எனவே துஆ என்பது நாங்கள் விட்டுவிட்டு இல்லாட்டி அலட்சியப்படுத்தி விட்டு போகக்கூடிய ஒரு விடயம் அல்ல. ஆனால் துஆவோடு மாத்திரம் நாங்கள் இருக்க இயலாது. அல்லாஹு தாலா மனித முயற்சியும் கொடுத்திருக்கிறான். அப்படி இல்லை என்றால் அல்லாஹு தாலா மனித முயற்சி தேவையில்லை என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நதியை பிளப்பதற்கு தடியால் அடிக்க சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் நைல் நதியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடியால் அடித்ததால் எவ்வாறு அது பிளவாகும்? பிளவுபட்டு சுவர் போல உருவாகி பாதை வரும். மனிதனுக்கு ஒரு முயற்சி அல்லாஹு தாலா கொடுக்கிறான். அடுத்த பக்க உதவி அல்லாஹு தாலா செய்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய பிரசவ வேதனையில் இருந்து கொண்டு கூட ஈத்த பழத்தை இலகுவாக வீழ்த்த முடியும். அல்லாஹு தாலா சொன்ன நீங்க ஆட்டுங்க, ஈத்த மரத்தின் தண்டை ஆட்டுங்க, உங்களுக்கு ஈத்த பழம் விழுது. அல்லாஹு தாலா சும்மா கொடுக்கலாம். ஆனால் மனித முயற்சி அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். எனவே அது தனிப்பட்ட விவகாரமாக இருக்கலாம், சமூக விவகாரங்களாக இருக்கலாம், நாட்டோடு தொடர்பான விவகாரங்களாக இருக்கலாம். அந்த இடத்துல எல்லாம் நாங்கள் மனிதன் முயற்சிக்க வேண்டும், திட்டமிட வேண்டும், செயற்பட வேண்டும் என்பதனை எப்பவுமே அல்லாஹு தாலா விரும்புகிறான். இதுதான் உண்மையான தவக்குல். எனவே கலா கதிரும் மனித முயற்சி என்பது தவக்குலோடு தொடர்பட்ட ஒரு விடயமாகவும் காணப்படுகிறது. அல்லாஹ் நாங்க சும்ம தவக்கல் அல்ல, ஒட்டகத்தை கட்டிட்டு தவக்குல் வைங்க, அல்லாஹ் பொறுப்பு சாட்டுங்க, கட்டாம அல்லாஹ் பாதுகாப்பான் என்று இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தாலா. எனவே அந்த வகையில நாங்கள் செயற்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல முயற்சிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நடந்த ஒரு விடயத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ற வகையிலே நாங்கள் அதனை திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தை சொல்வதோடு இறுதியாக அந்த அல்லாஹ் தாலா ஏன் இந்த கலாக்கதிரை விதித்தான், இப்படி ஒரு ஏற்பாட்டை ஏன் அல்லாஹ் தாலா செய்து வைத்திருக்கிறான் என்பதனை பற்றி அல்லாஹுவே அதுக்கு பதில் சொல்றான். அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான். சூரத் ஹதீத்ல 22, 23 வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுஸிகும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஅஹா. உங்களுக்கு இந்த பூமியிலோ உங்களிலோ ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டிருந்தா அது நாங்க எங்களை ஏற்கனவே எழுதி வைத்தது ஏண்டி வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நாங்கள் அதை எழுதி வச்சுக்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹு தாலா காரணத்தை சொல்ல ஏன் அதை எழுதி வைத்த அல்லாஹு தாலா என்றதை சொல்றான். லிகை லா தஸவ் அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும் வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபக்ர். என்ன சொல்றான்? லிகை லா தஸவ் அலா மா ஃபாதகும், உங்களுக்கு கிடைக்காம போன விஷயங்கள், கைதவறி போன விஷயங்கள், இவற்றுக்காக நீங்கள் கை சேதப்பட அமைக்கிறதுக்காக வேண்டி, மனம் துவண்டு போகாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். இரண்டாவது சொல்றான் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும், உங்களுக்கு கிடைச்சதை வச்சு நீங்க அளவுக்கு அதிகம் மகிழ்ந்து பூரித்து மதிமயங்கி போகாமல் இருப்பதற்காக வேண்டி நாங்கள் உங்களுக்கு இதை நாம் எழுதி வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றோம். எனவே எங்களுக்கு ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம் நடந்துட்டா அது எந்த திறமை, இது எந்த என்ன சொல்ற வல்லமை என்றெல்லாம் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே செயற்பட மாட்டான். அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவித்து சந்தோஷப்படுவான், அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிப்பான். அவன் அதாவது பெருமைப்பட்டு மதிமயங்கி போக மாட்டான். தோல்வி வந்துச்சா மனம் உடைஞ்சி நீ இல்லைன்னு அது வீழ்ந்து போயிடுவார். மூமினை பொறுத்தவரை அப்படி இல்லை, அவர் பொறுமையா இருப்பார். இதுதான் அவளான விதி என்பதை எடுக்கும். எனவே இங்க காட்டும் கவாகதர் பற்றிய நம்பிக்கை ஒரு மனிதனது வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன என்பதை காட்டக்கூடியது உண்டு. மனிதன் எப்பவும் தூண்டும் செயற்பட்டது, ஏண்டா அவனுக்கு விதி என்னன்னு தெரியாது. எனவே அவன் எப்பவுமே செயற்பட்டு கொண்டே தூண்டும். இரண்டாவது, ஒரு கஷ்டம் துன்பம் நிகழ்ந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் அவன் மனதிலே துவண்டு விழுந்து விட மாட்டான். ஏனென்றால் அவனுக்கு தொடர்ந்து முயற்சிக்கிற நம்பிக்கை அது கொடுக்கும். இது அல்லாஹ்வுடைய கதர் என்பதை அதனால் அவன் ஆறுதலும் அடைகின்ற ஒரு போக்கை காணும். அது இன்னொரு இதுதான் கதர். எனவே அந்த கதரை ஏற்றுக்கொண்டு திருப்திப்படுகின்ற ஒரு சூழலினால்
திரும்ப ஒரு சந்தோஷமான விஷயம் சக்சஸ் ஒன்று நடந்து விட்டால் கூட அவன் பெருமைப்பட மாட்டான். இதுவும் கலாக்கதிர் என்ற நம்பிக்கை அவனுக்கு கொடுக்கின்ற ஒரு விஷயம். இதுவும் அல்லாஹ்வுடைய விதிப்படிதான் நடந்தது. அல்லாஹ்வின் விதிப்படிதான் நடந்தது. இது ஏண்ட திறமையால நடந்த ஒரு விஷயம் அல்ல, அல்லாஹ்வின் அருளால நடந்தது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் நன்மையும் தீமையும் நடக்கும் என்ற நம்பிக்கை அதான். வல்கத்ரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்ற அந்த நம்பிக்கையோடு அவன் செயற்படும் போது அவன் ஆறுதலோடு இருப்பான். இறுதியாக ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி போறேன். நடைமுறையில் நாங்கள் கண்ட ஒரு விஷயம், இந்த வீட்டில் யாரு தாக்குதலின் போது பலர் கைது செய்யப்பட்டார்கள். சிலர் மிக அநியாயமாக கைது செய்யப்பட்டார்கள். சின்ன 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 விஷயங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கைது செய்யப்பட்டார். அவ்வாறு கைது செய்யப்பட்ட பலர், நானும் ஒருவன், கேகல்ல சிறைச்சாலை இருந்த போது ஒரு வியாபாரி, ஒரு இளைஞன், நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவர் வந்திருந்தார். அவர் செய்த எந்த குற்றமும் இல்லை, ஆனா கைதாகி உள்ளுக்கு இருக்கிறார். அப்ப நாங்க உணவுக்காக காலையில் உணவு எடுக்கிறதுக்காக வரிசையில் இருக்கிறோம். எனக்கு முன்னால் அவர் இருந்தார். அந்த சகோதரன் சொல்றார், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றார், நாங்க ஈமான் கொள்றதுல அல்லாஹ்வையும் ரசூலையும் இப்படி எல்லாம் ஈமான் கொள்வோம். ஆனா இந்த இதை பத்தி கத்ரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலான்றதை நாங்க பெரிய அளவு ஃபீல் பண்ணல தானே. இப்ப நான் ஃபீல் பண்றேன். நாங்க நினைச்சு பார்ப்போம் இங்க இப்படி வருவோம். இல்லை நாங்க அதுக்குரிய எந்த வேலை செஞ்சும் இல்லை. ஆனா இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த ஒரு முடிவு தானே. இதுல ஹைரும் இருக்கும் ஷர்ரும் இருக்கும், அல்லாஹ். ஆனா இத கதரின் மீது வச்சு மனுஷன் திருப்தி பண்றாரே அந்த இடத்துல, ஓகே அவர் தன்னை சுதாரித்துக் கொள்ளுகின்றோம் என்ற பலர் அழுது விழுந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற இடத்துல ஈமான் உள்ள ஒரு சகோதரன் நிலைமை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில ஈமான் எப்பவுமே ஒரு மனிதன் தளர்ந்து விடாமல் இருப்பதற்கு பலஸ்தீன் எடுத்துக்கொள்ளுங்க, எவ்வளவு வலி, எவ்வளவு வலி, எத்தனாயிரம் பேர் மௌத்தாயிட்டாங்க. ஆனா அந்த தளர்வை காணல. அவங்க முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அவங்க விடுதலை பெறணும், நாடு விடுதலை பெறணும், அவங்க மஸ்ஜித் அவங்க விடுதலை செய்யணும் என்றதுல அவங்க தொடர்ந்து முளைத்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்கள வீழ்த்தல, அந்த அவங்களுக்கு அந்த கஷ்டங்களோ துன்பங்களோ அவங்கள வீழ்த்துவது காரணம் அவங்கள்ட்ட இருக்கு. நாங்க தொடர்ந்து முயற்சிக்கிறது, அந்த முயற்சி ஒருபோதும் வீண் போகாது என்ற அந்த நம்பிக்கையோடு அவங்க செயற்படுறாங்க. எனவே மனித முயற்சியில கதாக்கத்துல நாங்க நம்பி செயற்படுவோம். நாங்க செய்கின்ற முயற்சியில் எப்பெல்லாம் ஹைரா இருக்குதோ அதுக்கு ஒருபோதும் நன்மைகள் தராமல் இருக்காது, நிச்சயமா நன்மை கிடைக்கும். அது விளைவுதான் பிரச்சனை ஆகிடும். விளைவு சக்சஸ் ஆகலாம், இல்லாமல் ஆகலாம். உதாரணமா நான் முயற்சிக்கிறேன், சம்பாதிக்கிறதுக்காக முயற்சிக்கிறேன். நான் ஹலாலாக உழைக்க முனைகின்ற ஒவ்வொரு முயற்சியும் அல்லாஹ்விடம் எனக்கு கூலியை பெற்று தரும். சில நேரம் நான் லாபம் ஈட்டுவேன், சில நேரம் நஷ்டம் பண்ணி, அது விளைவு. ஆனா இந்த முயற்சி எனக்கு கூலியை கொண்டு வந்து தரும். எனவே கலாக்கத்துல முயற்சிக்கு ஒருபோதும் அது தடை வைக்காது, முயற்சியை தூண்டிக்கொண்டே இருக்கும் என்ற அந்த கருத்தையும் சொல்லி, எனவே அல்லாஹு தாலா எங்களை இந்த கலாக்கத தொடர்பான அந்த நம்பிக்கையை மிக ஆழமாக மிக தெளிவாக புரிந்து சேர்ப்பதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு அவனுடைய பாதையிலே தொடர்ந்து முறைப்பதற்கு அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக கேட்டு விடுக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். சலாமா சொசைட்டி நடத்தும் வாராந்த தொடர் நிகழ்ச்சியில் அல் குர்ஆன் கூறும் நம்பிக்கை என்ற தொடரின் 3வது தலைப்பான கலா கதிரும் மனித முயற்சியும் என்ற தலைப்பை மிகவும் சிறப்பாக தற்கால உதாரணங்களுடன் இலகுவாக புரிந்து கொள்ளும் வகையில் நமக்கு விளக்கி தந்த ஷேக் ரயீசுல் இஸ்லாம் அவர்களுக்கு சலாமா சொசைட்டி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த அமர்வை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய மீசானுல் ஹஸனாத்தில் இதை பாரமான அமலாக மாற்ற வேண்டும் என்று துஆவோடு, இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரின் அடுத்த தலைப்பு சுவன வாழ்வு ஒரு முஸ்லிமின் இறுதி இலக்கு என்பது அடுத்த திங்கட்கிழமை ஜூலை மாதம் 14ஆம் தேதி நடைபெறும் என்பதை ஞாபகப்படுத்தி
இன்றைய இந்த நிகழ்வுகளை முடித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.